திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை வைத்திருந்த ஒரு தனி நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் கேட்டு பெற்ற 5 போலீஸ் அதிகாரிகள் நேற்று பினாங்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது பினாங்கு காவல்துறையில் பணிபுரியும் மூத்த போலீஸ் அதிகாரி உட்பட 5 போலீஸ் அதிகாரிகளை உள்ளடக்கியது. கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். நேற்று மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை பினாங்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க சென்றபோது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் சபராங்பராய் பகுதியில் நடைபெற்ற ஒரு நடவடிக்கையின் போது அவர்கள் இந்த செயலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் மோட்டார் சைக்கிள் பழுதுபார்க்கும் கடையின் உரிமையாளரிடமிருந்து 9,000 ரிங்கிட் பணத்தை லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பினாங்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் டத்தோ எஸ் கருணாநிதி இந்த கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்தினார். இந்த வழக்கு 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 17 அடைப்புக்குறி A இன் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.